வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பேக் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிச்சயமாக சிக்கன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாப்ரிகா பவுடர் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பாப்ரிகா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆனியன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு ஆரிகானோ இல்லைனா பீட்சா சீசனிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாமே ஒன்றோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆனியன் பவுடர் அண்ட் கார்லிக் பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் ஆனியன் பேஸ்ட் அண்ட் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் சுவை பிரமாதமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை எடுத்து நம்ம இங்கே வச்சிருக்க 4 ஹோல் சிக்கன் லெக் வித் தைல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு அடுத்து ஒரு 1 to 1.5 hours வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக பேக்கிங் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எடுத்து அழகாக ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து ரெண்டுமே ஒன்றோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதை எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே அப்ளை பண்ணிப்போம். இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சு 15 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 25 நிமிடம் இதை 180 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சு பேக் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பேக் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.